வணக்கம் மக்களே, நான் ஸ்டான்லி. வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ட்ரா டைம் இன்சைட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் மான்செஸ்டர் யுனைடடோட 2 ஹோம் கேம்ஸ், அதாவது அகேன்ஸ்ட் ஷெஃபீல்ட் யுனைடெட் அண்ட் பர்ன்லி மேட்சை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ரெலிகேஷன்ஸில் போராடிட்டு இருக்கிற 2 டீம்ஸ் தான் இந்த ஷெஃபீல்ட் யுனைடெட் அண்ட் பர்ன்லே. அதில் ஷெஃபீல்ட் ஆல்ரெடி ரெலிகேட் ஆயிடுச்சு. ஷெஃபீல்டோட 4-2 ஃபஸ்ட்டு கடுப்பேற்றிட்டு தென் எப்படியும் நல்லா விளையாடினாங்க. பட் பர்ன்லேயோட ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க. இந்த 2 மேட்ச்சில் நடந்த ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேசிமீரோ + 1 = கோல். ஷெஃபீல்ட் மேட்ச்ல கேசிமீரோ ரொம்ப ப்ளேம் பண்ண மாட்டேன். பட் பர்ன்லேயோட இவ்வளோ சீக்கியான அந்த பாஸ் தேவையா? ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி ஞாபகம் வந்துச்சோ. ஃபர்ஸ்ட் டிசிஷன் பை கேசிமீரோ. அதை விட ஃபர்ஸ்ட் மூவ் என்னன்னா, ஒனானா ஸ்டெப் அப் பண்ணினது. ஏன்டா, எதுக்கு? உன்னை எவன் கூப்பிட்டான்? பிசாகா ஆல்ரெடி அங்கே இருக்கான்டா. அவன் அந்த ஹெட்டரையும் வின் பண்ணிட்டான். ஒனானா மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சுட்டானா மேட்சுக்கு ஒன்று கண்டிப்பாக பண்ணிடுவான். ஸோ ஃபார் 2 பண்ணிட்டான். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச்ல இன்னொன்னு எதிர்பார்க்கலாம். கமிங் டு பெனால்டிஸ் தட் வேர் டினைட். ஒன்னு இல்லைங்க, கப்புள் ஆஃப் மோர் பெனால்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு டினை ஆயிடுச்சு. கார்னாச்சோவோட கட் அண்ட் பாக்ஸ் ட்ரிப்ளிங்ல நடந்த டேக்கிள்ல VAR இன்டர்வென் பண்ணல. அப்புறம் அந்த ஹேண்ட் பால்லையும் பாத்தீங்கன்னா VAR இன்டர்வென் பண்ணல. இந்த VAR அபிஷியல் அப்படி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. FA கப் செமிஃபைனல்ஸ்ல நடந்த பிசாகாவோட ஹேண்ட் பாலுக்கும் இந்த ஹேண்ட் பாலுக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்க பால் பிசாகா ஆம்ல பட்டு ஃபர்தர் சப்ளை டினை பண்ணிடும். அண்ட் இங்க கையில பட்டாலும் பால் சப்ளை கண்டினியூ ஆகும். எஸ், மெக்டி கிட்ட அந்த பால் போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் ஆன்ஃபீல்ட் ரெஃபரி கொடுக்காம போயிருப்பான். பட் E=mc² அண்ட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டின்னு பார்த்தா அந்த கையில பட்டதுனால பாலோட பேஸ் ஸ்லோ ஆயிடுச்சு. அதனால கோல் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. அப்படின்னு VAR இன்டர்வென் பண்ணிருக்கலாமே, பெனால்ட்டியும் கொடுத்துருக்கலாமே. ராஸ்கல்ஸ். எனிவேஸ், பர்ன்லே மேட்ச்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆச்சு. பட் நம்ம ஃப்ரண்ட் லைன்ஸ் மிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. கார்னாச்சோ சீம்ஸ் டு பி a little selfish sometimes. and அந்த கோல் அடிக்கணும்ன்ற வெறி அவன் கிட்ட இருக்கு. அது நம்மளுக்கு நல்லா தெரியுது. பட் கோல் அங்க தேவைதான். பட் இது டீம் கேம்னு மறக்காம இருந்தா நல்லது. பர்ன்லி அண்ட் ஷெஃபீல்டோட கம்பைன் பிளேயர்ஸ் ரேட்டிங்கை இப்போ பார்த்துடலாம். ஒனானா என்னதான் நல்ல சேவ்ஸ் பண்ணினாலும் இந்த 2 பிளண்டர்ஸுமே காஸ்டட் அஸ் கோல்ஸ். இது ஒனானாவோட 3rd டைம் எரர் ஆஃப் சேம் ஸ்டைல். ட்வைஸ் அகேன்ஸ்ட் உல்ஸ் அண்ட் நவ் பர்ன்லி. ரஸ்லிங் நிறைய பாப்பான் போடலாம். டாலட் மோர் லைக் a midfielder than a defense. இந்த 2 மேட்ச்லயுமே நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் அட்டாக்கிங். கேசிமீரோ 3rd மேட்ச் ஆஸ் அ சென்டர் பேக். இந்த ஷிஃப்டிங்னால மெஜாரிட்டி ஆஃப் த பால் நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அண்ட் நல்ல பொசிஷனும் கிடைச்சது. எல்லாம் டீசெண்டா தான் இருந்தது அன்டில் இந்த சீக்கி ஹெட்டர் டு ஒனானா. அவசியமே இல்லாதது. மெக்வயர் தலைவனை எவ்வளோ பாராட்டினாலும் பத்தாதுங்க. என்ன கமிட்மெண்ட் இந்த சீசன்ல. இன்ஃபேக்ட் இது மெக்வயரோட ரெடிம்ஷன் சீசன் சொல்லலாம். பிசாகா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுப்பா, வேஸ்ட் பண்ணிட்டான். குயிக்கா இருந்தா நல்லா இருக்கும். மைனோ த யூஷுவல் திங்குங்க, த ஃபேஸ் ஆஃப் மான்செஸ்டர் யுனைடெட். இந்த வயசுலயே எப்படி கண்ட்ரோல் எடுத்து ஆடுறான் பாருங்களேன், வேற லெவல். இவனை விட்டுறாதீங்கடா. எரிக்சன் நாட் அ கிரேட் பிளே. பட் நல்ல பால் ஹோல்ட் பண்ணி ஆட முடிஞ்சது. எஸ், அஃப்கோர்ஸ் சான்சஸ் வேஸ்ட் பண்ணினா டூ ஸ்லோ டியூரிங் த பில்டப். ஆண்டனி ஷெஃபீல்ட் கூட வேஸ்டட் பர்ஃபார்மன்ஸ். பட் பர்ன்லே கூட நல்லா ஆடினா, நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணினா. ஃபைனலி ஓப்பன் இஸ் ஃபர்ஸ்ட் கோல் ஆஃப் த பிரீமியர் லீக் திஸ் சீசன். ராஷ்ஃபோர்டுக்கு பதிலாக ஆண்டனி ஷுட் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ஃபீல் பண்றேன். ப்ரூனோ 2 மேட்ச்லயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா ஆடினா செகண்ட் ஹாஃப்ல சுமாரா ஆடுறான். ஆர் செகண்ட் ஹாஃப்ல நல்லா ஆடுறானா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுமாரா ஆடுறான். இருந்தாலும் இந்த 2 மேட்ச்லயுமே இவன் கான்ட்ரிபியூஷன் வாஸ் அல்டிமேட். இப்போ யுனைடெடோட டாப் ஸ்கோரர் ஆஃப் தி சீசன். கார்னாச்சோ அபார்ட் ஃப்ரம் பீங் செல்ஃபிஷ் கண்டிப்பா அவன் 100% கமிட்மெண்ட் கொடுக்குறான். மோர் ஃபோக்கஸ்டாகவும் அண்ட் எனக்கு எல்லாம் தெரியும்னு இல்லாம ஒரு ஓப்பன் மைண்டடா ஆடினானா நல்லா இருக்கும். ஒய்லாண்ட் 2 மேட்சஸ்லயுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணினா. என்னதான் ஷெஃபீல்ட் மேல ஒரு கோல் போட்டாலும் இவன் கேம் எனக்கு இன்னும் கன்வின்சிங்கா இல்ல. சப்ஸ்டிடியூட்ஸ்ல இருந்து வந்த எல்லாருமே டீம் எனர்ஜியை டாப் அப் பண்ணினாங்க. பட் எக்ஸ்க்ளூசிவா எதுவும் நடக்கல. மேனேஜர் இருக்கிறவங்களை வச்சு உருட்டிட்டு இருக்கான். நாட் பேட். என்கிட்ட இருந்து ஒரு ஆட்ஸ் ஆஃப் ஃபார் நாட் மேக்கிங் எனி எரர்ஸ் இன் தி சப்ஸ்டிடியூஷன்ஸ். யுனைடெடுக்கு ஒரு வாரம் ரெஸ்ட். அண்ட் இந்த ரெஸ்ட் எடுத்துட்டு வந்த பிறகு பெரிய சம்பவம் நமக்கு காத்துட்டு இருக்கு. மே ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட் தான். பட் அது யாருக்குன்னு தெரியல. யுனைடெட் சாம்பியன்ஸ் லீக் போகுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்டன் வில்லா இதுக்கப்புறம் நடக்கிற மேட்ச் எல்லாத்துலையும் தோக்கணும். அண்ட் நம்ம இதுக்கப்புறம் நடக்கிற மேட்ச் எல்லாம் ஜெயிக்கணும். இது சாத்தியமா? நீங்களே சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் என்னோட ரிவ்யூ மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.